நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறதென்ன? உயிர்ப்பின் பெருவிழா. சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகின்றீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. மார்க் 16:6. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை மரணத்தால் வென்றார். கல்லறை அவரை அடைத்து வைக்க முடியவில்லை. இன்றைக்கும் இயேசுவை வைத்த கல்லறை வெறுமையாக திறந்தே காணப்படுகிறது. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தவராய் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஆதாரமே உயிர்த்தெழுந்த வல்லமையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:14-20 முடிய. முதலாவதாக அறிந்து அறிவித்த பெண்கள். மகதலேனா மரியாள், யோவன்னா, இயேசுவின் தாயாகிய மரியாள், மற்ற ஸ்திரீகள் சிலுவையோடு தங்கள் பின்தொடர்தலை விட்டுவிடவில்லை. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் கல்லறையை அடைந்திருந்த கல் திறந்திருப்பதைக் கண்டு கலக்கமடைந்தனர். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கின்ற செய்தியை பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அறிவித்த போது நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தது. தாங்கள் அறிந்து கொண்ட செய்தியை சீசர்களுக்கும் மற்றெல்லாருக்கும் அறிவித்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறிந்திருக்கிற நாம், உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுபவிக்கின்ற நாம், இந்த செய்தியை அறிவிக்க நாமும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அல்லவா? இரண்டாவதாக பேதுரு எழுந்திருத்தல். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அனுபவித்த பேதுருவின் வாழ்க்கை சவாலான ஒன்று. பேதுரு மறுதளித்தார், மனம் கசந்து அழுதார், மாற்றத்தை பெற்றுக்கொண்டார். திறந்திருந்த கல்லறை செய்தி அறிந்த பேதுருவும் இன்னொரு சீசரும் கல்லறையினிடமாக ஓடினார்கள். வேகமாக ஓடின மற்ற சீசன் கல்லறையினுள் போகவில்லை. மாறாக பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறையினுள் சென்று இயேசுவின் உயிர்த்தெழுதலை கண்டு விசுவாசித்தார். பின்பு விசுவாசத்தில் பலப்பட்டு கிறிஸ்துவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் வல்லமையை உலகிற்கு பறைசாற்றினார். பேதுருவை கொண்டு திருச்சபையிலே 3000, 5000 என பெருந்திரள் விசுவாசிகளின் கூட்டத்தை பரிசுத்த ஆவியானவர் சேர்க்கலானார். நீ பேதுருவாய் இருக்கின்றாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்பது நிறைவேறியது. ஜெபம். பரலோக பிதாவே, என்னுடைய பாவங்களுக்காய் மரித்து நான் நீதிமானாய் மாறிட உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவுக்காய் நன்றி செலுத்துகின்றேன். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும். நீங்கள் மரித்தோருடன்